நல்லா செய்கிறாங்க. நல்லா மக்களுக்காக நல்லா எல்லா இதுவும் செய்கிறாங்க. மகளிருக்கு சுய உதவி இது கொடுக்குறாங்க. 1000 ரூபா மாதம். அப்புறம் படித்த பெண்களுக்கோ பசங்களுக்கோ 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுனால டிஎம்கேக்கு ஆதரவு பண்ணுறோம். இதுக்கு முன்ன டிஎம்கே தான் அது போட்டோம். டிஎம்கே தான் போட்டோம். இப்போ நல்லது செய்யறதா கொஞ்சம் இன்னும் அதிகமாக மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. டிஎம்கே ஆதரிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, பாஜக, பாமக? இந்த வீடியோவோட டாஸ்க் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து லாஸ்ட் பர்சன்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ள கிரீன் கலர் பிளாஸ்டிக் சேர் வீடியோவில் ஒரு இடத்துல வரும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த டைம் அப்புறம் எந்த பிளேஸுங்கிறத இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுற 3 வின்னர்ஸ்க்கு 100 rupees கேஷ் ப்ரைஸ். இன்ஸ்டாகிராம் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ண 3 ஹவர்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணுற வின்னர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரைஸ். டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, பிஎம்கே, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர். நீங்க யாரு பிஎம்கே பிஎம்கே பிஎம்? எதனால? அவங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க யாரு? புதுசா விஜய் வந்திருக்காங்க, நாம் தமிழர், பாமக. நீங்க யாரு போட்டு போறீங்க? இல்ல சொல்லுங்க, அதுல பேசுங்க. உங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்க சொல்லுங்க. இவங்க ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப புதுசா விஜய் வராரு. எதனால விஜய்? அவங்க எதனா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி யாரு போட்டு போறீங்க? இதுக்கு முன்னாடி கருணாநிதிக்கு தான் போட்டேன். இந்த டைம் புதுசா விஜய் போட்டு. சரி, யாருன்னா புதுசா வரவங்க நல்லா இருக்கும், அவ்வளவுதான். விஜய் இருக்காங்க, நாம் தமிழர். நீங்க யாரு? என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்ப டிவி கேக் போட போறேன். எதனால? இல்ல புதுசா என்ன வரட்டுமே, என்ன இந்த பேர் வேணாம் வேணான்னு சொல்றதுக்கு இல்ல, அவங்களும் நல்லது பண்ணிட்டு இருந்துங்க. இப்ப இவங்க யாருன்னா வரவங்க பண்ணிட்டு போட்டுமே, ஒரு மாற்றம் வட்டம். இதுக்கு முன்னாடி யாரு? இதுக்கு முன்னாடி நண்புமணிக்கு போடுறது. இந்த டைம் ஆள்ற கட்சியா ஆண்டா நல்லா இருக்கும். ஆமா, எதனால? எதனாலன்னா நல்லா தாங்க இது. இப்ப என்ன தொந்தரவு? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னே திமுகவுக்கு தான். எப்பயுமே திமுக. சரி, ஓகே. யாருக்கு? எங்க ஓட்டு எல்லாரும் வந்து ஜெயிச்சிட்டாங்க. புதுசா வரவங்களை எதிர்பார்க்கலாம்னு ஒரு வாய்ப்பு சொல்லக்கூடாது. வாய்ப்பு கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து ஜெயிச்சு பாக்குறாங்க. அவங்களும் வந்து ஆட்சிக்கு என்னதான் பண்றாங்க. யாரு அவங்களும் யாரு? உங்க விருப்பத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப புதுசா இருக்கிற தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கு போட்டு பார்க்கலாம். எதனால விஜய்? எல்லாரும் ஜெயிச்சு எல்லாமே ஏதோ பண்றாங்கன்னு சொல்றாங்க, எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சரி, அவருக்கும் போட்டு பார்க்கலாம். அவரும் 5 வருஷம் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் இப்பதான் புதுசா போட்டேன். சரி, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல. டிவிக்கே தானே. நான் விஜய் ரசிகன். ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடிங்க டிஎம்கே. டிஎம்கே, டிவிகே, பிஜேபி, என்டிகே, டிவிக்கே அவர் சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. நீங்க நம்மளது இதுதான், இது மாம்பழம் தான். ஆமா. எதனால? ஒரு கொள்கை. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க ஓட்டு? இதுக்கு முன்னாடியா? அப்பந்தான் இதுதான். ஆமா. நம்மளது ஓட்டு லிஸ்ட் வந்த அப்பந்தான் அதான் போட்டணும். ஆமா. அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது, அன்னைக்கு பார்க்கலாம். 6 மாசம் தானே இருக்கு. பார்க்கலாம், அன்னைக்கு பார்க்கலாம். நம்ம கட்சியெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம யாருக்கு இருப்போம் அன்னைக்கு அதெல்லாம் செய்யலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நம்ம யாரு போன எலெக்ஷன்ல கடைசியா யாருக்கு ஓட்டு பண்ணீங்க? எதுல எம்பிஎல்ஸ் இல்லையா? ஏதோ ஒண்ணு கடைசியா உங்களுக்கு. எம்பிஎல் திமுக தான் போச்சு. இது நான் சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்எல்ஏஸ்ல ரெட்டாளி போச்சு. இந்த டைம் வேற யாருன்னா போகலாம், பார்க்கலாம். அதில் அன்னைக்கு அது என்னென்ன முறை அன்னைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. நாம் சொல்றாரு விஜய். விஜய் எதனால பிடிக்கும்? இல்ல, நாங்க வந்து அதிமுக பொறுப்பா இருக்கிறத இன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம யாரும் நமக்கு சரியான தலைமை இல்லாதனால
எந்த பக்கம் போறதுன்ற மாதிரி ஒரு நடுநிலையா நின்றுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. யாருக்குன்றது சொல்ல முடியாது. ஏன்னா நான் முஸ்லீம் சமுதாயன்றதுனால உங்களுக்கே தெரியும். அதிமுகவுக்கு போவோமா அப்படின்றது நிறைய இருக்குது. அந்த மாதிரி கான்செப்ஷன்லாம் நிறைய இருக்குது. அது பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ இருக்கிற முதல்வர்னால ஏதோ நமக்கு நல்லதும் கிடைக்குது. சிறுபான்மை சமுதாயத்துக்கு நல்லதும் செய்கிறாரு. இவங்கெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இல்லை. நான் நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி இப்போ பாலக்கோடு லோக்கலில் கூட அந்த மாதிரி தான் ஒரு நடந்துட்டு இருக்குது அரசியல் சமாச்சாரம். பாருங்க, இந்த சமுதாயத்தில் பாருங்க, இந்த போர்டு இருக்குது. இந்த ஏரியாவில் முழுக்க ஒரு நேரத்தில் அதிமுக சரியான டெவலப் பண்ணோம் நாங்கெல்லாம். இப்போ அவங்களாவே போட்டுக்கிட்டாங்க போட்டோ. ஒருத்தராவது நாங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருக்கா பாருங்க. அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்காரங்க ஓட்டை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்க நம்ம டிஎம்கே தான். எதனால? நம்ம இல்ல, அவங்க ஆரம்பத்தில் டிஎம்கே தான். ஆரம்பத்தில் நம்ம டிஎம்கே. நீங்கன்னா இன்னும் நம்ம ஏடிஎம்கே தான். நீங்க எதனால ஏடிஎம்? அது நம்ம புரட்சித் தலைவர் அம்மா இருந்த நேரத்துல நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆட்சி நிறைய பிடிச்சது. நிறைய ரொம்ப ரொம்ப நிறைய லைக் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் எம்ஜிஆரை விட புரட்சித் தலைவர் அம்மாவை நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதுல வந்தவங்க தான் ஏடிஎம்கே தான். இப்போதான் டிஎம்கே. சரியான ஒரு இது இல்லை அப்படின்றதுனால நிறைய பேர் அதிமுக திமுக மாறிக்கிறாங்க பாலக்கோடு. இல்லாட்டி இது இந்த தொகுதி ஹேட்ரிக் சான்ஸை தாண்டி கிராஸ் பண்ணி எங்க அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அன்பழகன். இப்போ அந்த மாதிரி எதுவும் சிறுபான்மையினருக்கும் யாருக்கும் ஒரு உதவிகளை செய்யறதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, யாருக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னா டிஎம்கே. டிஎம்கே டிஎம்கே எதனால? எதனால பிஜேபி கூட்டணி ஏடிஎம் இருக்கிறதுனால இது பண்ணோம். பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால தான் ஏடிஎம் கேன்சல் பண்ணி இப்போ டிஎம்கே ஓட்டு போடுறோம். அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டுருந்தோம். இப்போ பிஜேபி கூட்டணி வச்சிருந்ததுனால இதுக்கு டிஎம்கே போடலான்னு ஏடிஎம்கே தான் ஓட்டு அந்த மாதிரி கணக்கு. அந்த அம்மா எப்போ காலமானாரோ அப்போலேருந்து இவங்க பிஜேபி கூட கூட்டணி எப்போ வச்சாங்களோ அதுல இருந்து எல்லாரும் டிஎம்கே மாறிடும். டிஎம்கே தான் எல்லாரும். இந்த 99% டிஎம்கே தான். பாலக்கோடு பொறுத்தவரையிலும் 99% டிஎம்கே தான் இப்போதைக்கு. அந்த அம்மா உயிரோட இருக்கிறவரையிலும் அதிமுகவுக்கு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன். சரிங்களா? டிஎம்கே எதனால? அரசியல் நல்லா நடத்துறாரு, அனுபவசாலி. டிஎம்கே. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்ன ஏடிஎம்கேல இருந்தேன். இப்போ பிஜேபி அலைன்ஸ், அதனால டிஎம்கே போயிடும். அம்மா இருக்குள்ள ஏடிஎம்கே. பிஜேபி அலைன்ஸ், அதனால டிஎம்கே போயிடும். டிஎம்கேக்கு தான் போகிறோம். எதனால? எதனால டிஎம்கே? டிஎம்கே தான் பரம்பரையாக போட்டுட்டு கிடக்குறது. தேர்தலையா? நான் டிஎம்கே தான். எதனால? டிஎம்கே எங்கள் சித்தப்பா பெரிய பாலக்கோடு பிரசிடென்ட். அந்த காலத்துலேருந்தே நாங்கள்லாம் ஒரே கட்சி டிஎம்கே தான். ஓட்டு வேறு யாருக்கும் இல்லை. போதுங்களா? எங்கள் ஃபேமிலி பூரா டிஎம்கே தான் ஓட்டு. தவறதில்லை. இப்பவும் டிஎம்கே தான். அந்த காலத்தில் எங்கள் சித்தப்பா சேர்மன். இந்த பாலக்கோடு சித்தப்பா எங்கள் சேர்மன் இருந்தார். அதுக்கடுத்து முரளிக்கு அடுத்து இவர் இருந்தார், நம்ம ஆறுமுகம். அவருக்கும் நாங்கள் ஓட்டு போட்டோம். இவருக்கும் ஓட்டு டிஎம்கே தான். டிஎம்கே தாங்க. டிஎம்கே தான். எதனால? நன்மை நல்லது பண்ணியிருக்கிறாரு, அதனால போகிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? டிஎம்கே தான். நீங்க என்ன டிவி உங்களுக்கு? டெலிவிஷன் 38 யூடியூப் சேனல். என்ன எடுக்கிறீங்க? சர்வே மாதிரி எடுத்துட்டு. சரி சரி. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும் வரப்போற சட்டமன்ற தேர்தல்? திமுக, அதிமுக, தாவேக, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், பாமக, டிஎம்கே. எதனால? நல்லா செய்கிறாங்க. நல்ல மக்களுக்காக நல்ல எல்லா இதுவும் செய்கிறாங்க. மகளிருக்கு சுய உதவி இது கொடுக்குறாங்க. 1000 ரூபா மாதம். அப்புறம் படித்த பெண்களுக்கோ பசங்களுக்கோ 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுனால டிஎம்கேக்கு ஆதரவு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? இதுக்கு முன்னே டிஎம்கே தான் அது போட்டோம். டிஎம்கே தான் போட்டோம்.
இப்போ நல்லது செய்யறதா கொஞ்சம் இன்னும் அதிகமாக மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க, டிஎம்கே ஆதரிக்கிறாங்க. சரி அதுதான் எதனால நல்லா செய்யறாரு, எல்லாருமே நல்லா செய்யறாரு. அதனால நம்ம போயிட்டு இருக்குது. நம்ம காலங்காலமா டிஎம்கே தான், எப்பயுமே எப்பவுமே டிஎம்கே. ஓகே.